நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பையன் யார், அந்த பையன் எதுக்காக ராஜேஸ்வரி கிட்டேருந்து பணம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரிக்கும் அவனுக்குள்ள கனெக்ஷன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பண பரிவர்த்தனை. முக்கியமாக கத்தி, அந்த கத்தியை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அழகாக அந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி கரெக்டாக செஞ்சுட்டாங்க. அந்த கத்தியை வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் அப்போவே 2000 கொடுத்துட்டேன். இப்போ எதுக்கு நீ பணம் கேட்குற? ஐயோ மேடம், நான் உங்களை மிரட்டுறேன்னு நினச்சின்னு இருக்கீங்களா? உங்களை நான் எதுக்கும் மிரட்ட மாட்டேன். அந்த யாரோ ஒரு பேர் சொன்னாங்க, தீபிகா மேடம். ஆமாம், அவங்க உங்களை ரொம்பவே விறுவிறுப்பாக தேடின்னு இருக்காங்க போல். குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிருக்காங்க போல். அந்த குற்றவாளி யார், என்ன, எவரை லொட்டுன்றது எல்லாமே எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட குற்றவாளி நீங்கள் தான் சொல்லிட்டு நான் மாட்டி விட்டால் உங்களோட நிலைமை என்ன ஆகும்? நான் மாட்டி விடலாமா விடக்கூடாதா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு இப்போ 2 லட்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவை. அந்த பணத்தை கொடுத்துட்டிங்களான்னா நான் என் வேலை உண்டு, என் போல போட்டு என் பாட்டுக்கு போயிடுவேன். இல்லை முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பி கட்டுற கதை ஆரம்பிச்சிங்கன்னா, அடுத்த செகண்டே நான் தீபிகா மேடத்துக்கிட்டக்கெல்லாம் போக மாட்டேன். டேரெக்டாக மல்லிக்கிட்டு விஜய் கிட்ட போய், இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் அந்த ராஜேஸ்வரி தான், ராஜேஸ்வரி பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துருவேன். எனக்கு என்ன, அந்த கத்தியை எடுத்துன்னு போய் வாங்கிட்டு போய் வச்சுது, அதுக்கு ஒரு மாதம் 2 மாதம் தண்டனை. அந்த பணம் எப்படி இருந்தாலும் நஷ்டம் கட்ட சொல்லுவாங்க. அதை மல்லி மேடமும் விஜய் மேடமும் இப்போ விஜய் சாரும் பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்கிறேன். அதனால் எனக்கு இந்த கண்டிப்பாக இந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ராஜேஸ்வரி வந்து, அடா அப்பா சாமி, உனக்கு பணமே நான் தந்துடுறேன், என்ன ஆளை விடுறா, கொஞ்ச நேரம் சைலண்டாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரே சந்தோஷம் மனசில் பார்க்குறவங்க அப்படியே சும்மா ஆனந்தம் பாடும். அந்த முகமே ஒரு பக்கம் அப்படியே சும்மா பேர் அதிர்ச்சின்ற மாதிரி பேர் ஜொலிப்பு. அந்த ஜொலிப்பிலே சந்தோஷத்துலேயே அங்கேருந்து மூவ் ஆயிடுறாரு. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம மல்லி இதெல்லாம் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அவனை பிடிச்சி ஒரு பக்கம், ஏன்டா அன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்டால் எதுவுமே தெரியாது அப்படி இப்படின்னு சொன்னேன், இப்போ இப்படா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்க, ஐயோ மேடம், நான் கத்தியை மாற்றி மட்டும் தான் வச்சேன், இதுக்கு எனக்கு எந்த சம்பளம். அதை வீடியோவாக எடுத்துறாங்க நம்ம மல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதாரத்தை தீபிகா கிட்ட கொடுக்கலாமான்னு யோசிச்சா, தீபிகா தான் இது எல்லாமே பண்ண சொன்னது. தீபிகா மேடம் தான் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்கூடாதுன்னு சொன்னது. இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. என்னது இதெல்லாம் தீபிகாவோட சூழ்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க. பொறுங்க, ஒரு டைம் சொன்னால் போதும், இதெல்லாம் சூழ்ச்சி தான், தீபிகா மேடம் தான் பிளான் பண்ணி இதெல்லாம் செய்ய சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதுக்கு ரொக்க பணமாக 2 லட்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் உடனே என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மல்லி ஒரு பக்கம் திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ என்னடா நடக்குதுங்க, நமக்கு எதிராக ஏன்டா இவ்வளோ சூழ்ச்சி, அந்த தீபிகாவுக்கு என்னடா பிரச்சனை, ஒரு பக்கம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. உடனே தீபிகா இருந்தால் ஒரு பக்கம் அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். மேடம் இப்படி தான் போயின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதோ பார் எக்காரணத்துக்கு கொண்டு நான் மல்லி, மறுபக்கம் விஜய், இவங்ககிட்ட நீ மாற்றக்கூடாது. எனக்கு தேவையானதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது, அதை பத்திரமா அப்படியே எனக்கு திரும்ப கொடுத்தா மட்டும் நீ போதும். தப்பு தவறி மட்டும் அவங்ககிட்ட சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியான ஒரு விஷயம் தான். இதுக்கேற்ற மாதிரி நம்ம பாசிட்டிவாக எதனா திங்க் பண்ணி பாசிட்டிவான விஷயத்தை நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளான் நல்லபடியாக நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போதோ, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே காத்துக்கிட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம தீபக் போயிட்டு ஆல்ரெடி இவளை இப்போ நம்பாதீங்க, இவகிட்ட எந்த ஒரு யூஸும் இல்லை, நமக்கு எந்த ஒரு பணமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்களே. அது போல் அவங்க மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, இது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் மூவ் ஆகி போக போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் காத்துக்கிட்டே தான் இருக்குது மனசுக்குள்ளே. ஏன்னா நமக்கு பல கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாமே வரலாம். ஆனால் எதுவுமே நம்ம நிரந்தரமாக வச்சக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஓரங்கட்டி நம்ம பாட்டுக்கு நம்ம பாதையை பார்த்து நம்ம நோக்கி போயிட்டே இருக்கோம். நம்ம பாதையில் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக பிளீவாக நம்ம போகிறோம்ல, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஐயோ அவன் அது சொல்கிறான், இவன் இது சொல்கிறான், இவன் இப்படி பண்ணுறான், அவன் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பயந்துக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இறங்கி ஆட்டத்தை நம்ம ஆடணும். உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓப்பனாக நேராக சொல்லிடணும். அதை விட்டு தேவையில்லாமல் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறது, பயப்படுறது, இந்த வேலையெல்லாம் வச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதை கேட்டதும் சரி ஓகே, இவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு பக்கம் வாஸ்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது, சிந்திக்க தோணுது. இதுக்கப்புறம் யோசித்து சிந்திச்சு என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன அற்புதங்களெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் நம்ம இவங்க இருக்காங்களா, அதாவது அவங்க பேர் மறந்து போச்சு, என்னடா அவங்க பேரடி கிட்ட வாய் வரையும் வந்துச்சு அவங்க பேர், ஆனால் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபிகா, அவங்களோட அப்பா. அவங்க அப்பா பேர் இன்னும் கொஞ்சம் ரீசெண்டாக நான் இன்னும் பார்க்கல சரியா. அவங்க அப்பா பேர் யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. அவங்க அப்பா இருந்துன்னு வர்றதோட மட்டும் இல்லாமல் மல்லிக்கிட்டே விஜய்கிட்ட பேசுகிறாங்க. இதோ பாருப்பா தம்பி, என்னோட பொண்டாட்டி மேலே டார்கெட் வச்சிட்டா, என் பொண்ணு யார் மேலே டார்கெட் வச்சிட்டா இல்லைன்னா கண்டிப்பாக அவங்கள பழி வாங்காமல் விட மாட்டான். அதனால் எப்படியாவது எப்பாடுபட்டாவது தப்பிச்சு போயிட்டு அதில் தப்பிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. தப்பிச்சிருங்க, தயவு செஞ்சு தப்பிச்சிருங்க.
இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்னால் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் தப்பிச்சு போனால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களை காப்பாற்றுறது யாராலையும் முடியாது. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சிந்திச்சு நீங்களே பண்ணி நீங்கள் தப்பிச்சிட்டிங்களா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்றத அழகாக க்யூட்டாக எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, எதெல்லாம் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களெல்லாம் காத்துக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்கணுன்னா என்ன பதில் கொடுக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சுன்னுக்கிறார் ஒரு பக்கம். அவர் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனால் அந்த தவறை என்றைக்குமே அவர் ஒத்துக்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை பணம் பணம் பணம், மணி ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அதனால் பணத்துக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் என் பேத்தி எனக்கு வேணும், என் பேத்திக்காக எந்த லெவலுக்கு நான் போகும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அது எப்படியான நிரூபணம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வெண்பாவும் என் பக்கம் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த விஜய் மல்லி இவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு சரியான முடிவா, இது சரியான முடிவாக அமையுமா அமையாதா, அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சியோ, நன்றி, வணக்கம். நம்பருக்கு தருகிறேன்.